வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸில் இருந்து டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஸ்பீடில் மீன் ஆர் ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வி நோ 3 kinds ஆஃப் ஸ்பீட்: ஆர்எம்எஸ் ஸ்பீட், மீன் ஸ்பீட், மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். இந்த வீடியோவில் மீன் ஸ்பீட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன் ஸ்பீட் அப்படின்றது அந்த கேஸ் மாலிகுலில் இருக்க எல்லா கேஸ் மாலிகுல்ஸ்னுடைய ஸ்பீடையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா அப்போ கிடைக்கிற ஸ்பீட் தான் மீன் ஆர் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் நம்ம ஸ்பீட் கால்குலேட் பண்ணோம், ஏன் ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, வி நோ ஸ்பீட் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வெலாசிட்டியை நம்ம எடுத்துக்கும் போது டிரெக்ஷனையும் நம்ம எடுத்துப்போம், ஆனால் ஸ்பீட் எடுத்துக்கும் போது மேக்னிடியூட் மட்டும்தான் எடுத்துப்போம். நமக்கு தெரியும் கேஸில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸுமே ரேண்டமான டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு. ஸோ ரேண்டம் டைரக்ஷனுக்கு நம்ம நெட் டைரக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அது 0 ஆயிடும். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி 0 ஆயிடும். ஆனால் ஆவரேஜ் ஸ்பீட் 0 ஆகுது. ஏன்னா இங்கே நம்ம டைரக்ஷனை கன்சிடர் பண்ண மாட்டோம், நம்ம மேக்னிடியூட் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால தான் மீன் ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணுவோம், ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி வில் பிகம் 0 பிகாஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஆல் த கேஸ் மாலிகுல்ஸ் வில் பி ரேண்டம். அதனால அது 0 ஆயிரும், ஆவரேஜ் வெலாசிட்டி 0 ஆயிரும். ஆனால் ஆவரேஜ் ஸ்பீட் 0 ஆகாது. அதனால தான் நம்ம எப்போவுமே எல்லா மாலிகுல்ஸ்க்குமே எது கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா மீன் ஆர் ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா √8RT / πm அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல RTக்கு பதிலாக KT அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு √8KT / πm. இப்போ தெரிஞ்சுக்கிட்ட இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின்: ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிகுல் இஸ். ஸோ கேஸ் மாலிகுல்ஸ்னுடைய ஆவரேஜ் ஸ்பீட்கான ஃபார்முலா என்ன? √8RT / πm அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன யூனிட்லேருந்து என்ன கான்செப்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.